சண்டே ஸ்பெஷல் மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு செய்யறதுக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 4-5 பீஸ், பட்டை 2 சின்னதாக, 2 கிராம்பு, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கசகசா ஊற வச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அரைக்கிறதெல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இப்ப அரைச்சிட்டு வரேன். பேன் அடுப்புல வச்சு அதுல 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுல ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கல்பாசி, சோம்பு லைட்டா போட்டுக்கிறேன். இது வெடிச்சதும் இப்ப வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். பச்சை வாசம் போக இதெல்லாம் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சு. மட்டனை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிடுவோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் எல்லாம் ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து கொடுத்துருவோம். இப்ப அரைச்சு வச்சிருக்க தேங்காய் இதெல்லாம் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து மீதியும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து கொடுத்துடலாம். இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து வச்சு ஒரு 5-6 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ஒரு 5-6 சவுண்டு கொடுத்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப குக்கரை ஓபன் பண்ணி பார்த்துருவோம். சண்டே ஸ்பெஷல் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.